போகுது? இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் போகுதுங்க. திருப்பத்தூர். அது கைப்பாலுன்னு சொல்லுவாங்க, வத்தக்கறவைன்னு சொல்லுவாங்க. அதனால இது 2 மாடு வத்தக்கறவை எடுத்துருக்குன்னா அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல வந்தாங்க. நான் ஒரு செனமாடை எடுத்துங்க 2 சேர்த்தின்னா இல்ல எங்களுக்கு 2 வத்தக்கறவை தான் வேணும், பட்ஜெட் கம்மி வயசுல வேணும்னாங்க. கண்ணுக்குட்டி கூட வேணாங்க, எங்களுக்கு வத்தக்கறவை தான் வேணும்னாங்க. கைப்பாலுன்னு சொல்லுவாங்க ஒரு வத்தக்கறவை. அதனால 2 வத்தக்கறவை எடுத்துருக்குன்னா ரெண்டுமே உங்களுக்கு தேர்ட் லாக்டேஷன் தான் வருங்க. எத்தனை மாசம் ஆகும் கண்ணு போட்டு? இது கண்ணு போட்டு உங்களுக்கு 2-3 மாசம் ஆகுதுன்னாங்க. இது கொஞ்சம் டைம் இருக்குதுங்கண்ணா. இதெல்லாம் ஒரு 5-6 மாசம் ஆயிட்டுக்குங்க. வத்தக்காரம்ன்றது 5 மாசம் 6 மாசத்துக்கு மேல போனாதாங்க. இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் பாலும் கிடைச்சிக்கும், கொஞ்சம் உங்களுக்கு மாடும் உங்களுக்கு பொருள் ஆயிடும். இதெல்லாம் நல்லா உங்களுக்கு சென பண்ணி விற்கிறப்ப அடுத்துக்கு நல்லா இருக்குங்க. இது ஒரு HF எடுத்திருக்கேன், ஒரு ஆல் பிளாக் எடுத்திருக்கேன். எவ்வளவு வரைக்கும் கறக்கணும்? நான் இது 2 நேரம் ஒரு 12 லிட்டர் சொன்னார்னா வத்தக்காரம்லாம் அவ்வளவு கறக்காதுங்கண்ணா. இது ஒரு 8 இது ஒரு 8 2 மாடு சேர்ந்து ஒரு 15 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. ரெண்டும் 15 லிட்டர். ஒரு லேடிஸ் வந்தாங்க, அதுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கோம்னா. திருப்பத்தூரே கைகறவை எடுத்துருக்கீங்க, என்ன ரீசன்? இல்ல நான் இது பால் கறக்கிறதுக்கு வீட்டு தேவைக்கோசம் நாங்க சொன்ன பிரைஸோட பரவாயில்ல, எங்களுக்கு பெஸ்ட்டாவே எடுத்து கொடுத்தாரு. சேனல் பார்த்து நாங்க வந்தோம். இது ஓகே எங்களுக்கு ஓரளவுக்கு. 2 கைகறவை எடுக்கிறதுக்கு ஒரு சனமாடு வந்திருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம்ல? இல்லனா சரி இது 2 இருக்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரா தெரியுது, அதனால தான். சோ நீங்க கேட்டதே கைகறவை தான். ஓகே விலையில எப்படி இருந்துச்சு? விலையில நாங்க பார்த்ததோட இது கம்மியாவே இருந்துச்சு. கம்மியாவே இருந்துச்சா? ஓகே வண்டி எல்லாம் இதா? வண்டி அண்ணா அரேஞ்ச் பண்ணி தரேன்னு நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு வந்தோம். பார்த்தது நல்லா பிடிச்சிச்சு, வாங்கினோம். சரி நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம்ட்டாங்க. அதனால எந்த ரிஸ்க்கும் இல்லை எங்களுக்கு. ஓகே எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க ஒரு 2 பேர் வந்தோம், லேடிஸ் 2 பேர். வீட்டுக்கு மாடு வச்சிருக்கீங்களா இல்ல? இல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எடுத்துன்னு போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வளர்க்க போறீங்களா? ஓகே அதனால வத்தக்காரவை எடுத்து ட்ரை பண்ணலாம்னாங்க. பட்ஜெட் கம்மின்னாங்க. ஒன்னும் பிரச்சனை, வாங்க எல்லாமே எல்லா விலைக்கும் மார்க்கெட்ல பூர்த்தியா இருங்க, வாங்க எடுத்து கொடுக்குறேன், ஒன்னும் தப்பு இல்லைங்க. எத்தனை ஈத்துக்கார வைக்கலாம்? அதை வச்சா இதை வைக்கலாம், இன்னும் 3 ஈத்து வைக்கலாம். இன்னும் 3 ஈத்து வைக்கலாம். எல்லாம் மாடு 10 ஈத்து கூட வச்சுக்கலாங்க, பராமரிக்கிறது பொறுத்து இருக்கு. இப்ப இப்படி இருக்குதுங்க, நல்லா சாப்பாடு போட்டு ஊக்கமா வளர்த்தனா அடுத்த கணக்குல மாறி வந்துருங்க. ஓகே நம்ம வளர்க்கறது பொறுத்து இருக்குதுங்க. சரி இப்ப கன்று இல்லாம இருக்கு, கன்று இல்லாம நிக்கிங்க அப்படிங்கன்னா கண்ணு இல்லாம நிக்கிங்க, ஒன்னும் தப்பு இல்லைங்க. கொஞ்சம் சொரப்பு வைக்கிறது கஷ்டமா இருக்குங்க வத்தக்கரையில. நம்ம உங்களுக்கு தண்ணி எடுத்து போட்டு அந்த டைமுக்கு நம்ம கறந்தோம்னா கொஞ்சம் காம நீவி கறந்தோம்னா சரியா போயிடும். கன்று இல்லாம கறந்தது? கண்ணு இல்லாம கறந்தது கறக்க முடியாது. இந்த காம்பு அப்படிங்க இப்படி அழுத்தி கறந்தோம்னா சல்லு வந்துடும். சரி, பால் கறந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இது பாருங்க எவ்வளவு குழம்புல இருக்கு, பால் மஞ்சளா நல்ல ஃபேட் டேஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி கலர் வர பால் எப்பவுமே ஃபேட். இந்த மாதிரி காமலம் போட்டு இப்படி இழுத்துன்னு கொண்டதுன்னா கறக்க முடியாது. அதனால தான் எப்படி வருது சல்லு